உள்நாட்டு பொறிமுறையிலே நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம். ஏன் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்கின்றோம், நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை ஏன் நீங்கள் ஏற்கவில்லை? உங்களுக்கு பயமாக இருக்கின்றதா? உங்களுக்கு பயமாக இருக்கின்ற காரணத்தினால் தான் நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை ஏற்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் ராணுவத்தினர் குற்றம் செய்த ராணுவத்தினரையும் புலனாய்வு பிரிவினரையும் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளையும் அதேபோல் ஒட்டுக்குழுக்களையும் நீங்கள் பாதுகாப்பதன் நோக்கமாக கொண்டுதான் நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை நீங்கள் ஏற்கவில்லை. நீங்கள் உண்மையானவர்கள் என்றால் நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை நீங்கள் ஏற்க வேண்டும். உங்களிடம் பயம் இல்லை என்றால், உண்மையாக குற்றமிழைத்தவர்களை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் பயந்து நிற்கின்றீர்கள். உங்களது அரசியல் நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக இந்த நாட்டிலே குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டால் இந்த நாடு மிகவும் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படும் என்கின்ற காரணத்துக்காக நீங்கள் பயந்து நிற்கின்றீர்கள். அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இதனை அடிப்படையாக கொண்டு நீங்கள் நடந்த படுகொலை, மனித படுகொலை, இனப்படுகொலை இங்கே முள்ளிவாய்க்கால் மட்டுமல்ல, இப்பொழுது செம்மணியில் நடந்த படுகொலை மாதிரி வடகிழக்கிலே எத்தனையோ இடங்களிலே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். உள்நாட்டு பொறிமுறையின் மூடாக, உள்நாட்டு அனுசரணை மூலம் அந்த நீதி கிடைக்கப்பெற முடியாது என்பதனை கடந்த கால அரசினாலே நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது.